வாக்குத்தத்தங்களாகவே இருக்கிற ஒரு முழு சங்கீதம் 91. ஸோ அதில் ஒரு வசனத்தை முன்னால் நான் சொல்லி அதுக்கு முன்பின் என்ன ஆண்டவர் நம்மோடு பேச விடுகிறார் என்று நாம் கேட்போம். சங்கீதம் 91 14வது வசனம் 14 இப்படியாக சொல்கிறது: அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எத்தனை தடவை தான் வேதத்தை வாசித்தாலும் இந்த வசனங்கள்லாம் நமக்கு திரும்பவும் அது உயிர் தருகிறதாக, ஒரு புது பொலிவை நம் வாழ்க்கையிலே தருகிறதாக இருக்கிறது. திருவிவிலியத்திலே அழகாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவன் என்று சொல்லியிருக்கிறதுனால எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம இப்படி கூட திருப்பி வாசித்துக்கலாம். அவர்கள் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவர்களை விடுவிப்பேன், என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அழகாக 3 காரியங்கள் அங்கே இருக்கிறது: ப்ரொடெக்ஷன், பவர், ப்ராமிஸ். பீல ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கல. ப்ரொடெக்ஷன், பவர், ப்ராமிஸ். பாதுகாப்பு வளையம், வல்லமை, வாக்குத்தத்தம். இன்னைக்கு ரொம்ப நமக்கு இது தேவையாக இருக்கிறது. ஒரு நிலையற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி பல ஆபத்துக்கள், மோசங்கள், கொள்ளை நோய்கள், விசேஷமாக இந்த கொரோனாலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா? தூத்துக்குடியில் அது மாதிரி வெள்ளம் வரும்னு நம்ம கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். இப்படி நினையாத காரியங்கள் நிறைய நடைபெறுகிற நாட்களில் இந்த சங்கீதம் 91 போன்ற வசனங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஆறுதலாக நமக்கு ஊக்கம் கொடுக்கிறதாக இருக்கிறது. இதனுடைய சூழல் என்ன? எந்த சங்கீதத்தில் இந்த வசனம் வாசித்தேனே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுளே பேசுகிறார். அங்கே ஒரு குரல், ஆண்டவருடைய குரலை கேட்கிறோம். இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. அந்த முந்தின வசனங்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்காது. இந்த வசனத்திலிருந்து தான் ஆண்டவருடைய வாயாக, குரலாக அது இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால். இது ஆக்கியோன் யார் அப்படின்னு தெரியல. சங்கீதம் 91 ஒருவேளை மோசையாக இருக்கும் என்று சொல்கிறார். ஏன்னா 90ஆம் சங்கீதம் மோசை எழுதினது. சிலர் தாவீதாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் கேடயம், பட்டயம் அப்படிலாம் நிறைய வார்த்தை வருதுல்ல. யாராக இருந்தாலும் ஒரு தேவ மனிதன் அதை எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கே இந்த பகுதி, அந்த கடைசி பகுதிகள் மட்டும் டோன், அந்த வாய்ஸ் யாராக இருக்குன்னா அது ஆண்டவருடைய சத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவர்களை விடுவிப்பேன். என்னிடத்தில் அப்படின்னு சொல்றதுனால இது கடவுளுடைய குரல். என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா 3 குரல்கள் இருக்கிறது. 3ஆவதாக தான் ஆண்டவருடைய குரல் வருது. முதல் குரல் யார்? 91 1வது வசனத்திலே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொல்லுகிறார்கள் வியாக்கியானத்திலே, இது ஆசாரியனுடைய குரலாக இருக்கலாம். இப்படி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே போதகர், சபை மக்கள் என்று இப்படி இருக்கிறோம். அந்த நாட்களிலே ஆசாரியரும் வழிபாடு செய்ய வருகிறவர்களும். இங்கே ஒரு ஆசாரியன் இப்படியாக ஆரம்பிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றால், ஆசாரிய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாறி நம்ம வாசிக்கிறோம்ல ஆராதனை முறையில். அப்போ மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லது ஒரு மனிதன் அங்கே வந்து வழிபட வந்த ஒருவர் சொல்கிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆகவே 3 குரல்கள் அங்கே. முதல் வசனத்திலே அது ஒரு ஆசாரிய வழி நடத்துகிறவருடைய குரல், அடுத்தது வழிபடுகிறவருடைய குரல், கடைசியாக நம் வாஸ்த வாக்குத்தத்தம் அது ஆண்டவருடைய குரல். அப்பொழுது இந்த முழு 2வது வசனத்திலிருந்து முழுவதுமாக நாம் இப்படியாக பார்க்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். நம்ம சொல்ல வேண்டிய கரையாது. பாட்டு நல்ல பாட்டு இருக்குல்ல, உன்னதமானவரின் உரையர் மறைவில், அப்படியே அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அதில் இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம வழிபடுபவர்கள் அப்படி சொல்லும் போது திரும்பவுமாக பாக்கி எல்லா வசனமுமே அந்த ஆண்டவருடைய குரலுக்கு முன்பதாக உள்ள அவ்வளோ வசனமே அந்த ஆசாரியன் சொல்வது போல் இருக்கிறது. 3 தொடங்கி 3ல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இன்னைக்கு வேடனுடைய கண்ணி அப்படின்னு நமக்கு ஏதாவது இருக்குதா? வேடன் அப்படின்னா நமக்கு ரொம்ப பொருள்படாது. அப்போ இந்த வேடன் யாராக இருக்கக்கூடும்? அது யாரு? பிசாசு. பிசாசுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பிசாசுடைய கண்ணி இன்னைக்கு ஜாஸ்தி இல்லையா? எவனை விழுங்கலாமோ என்று
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வகை தேடுகிறான். அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஆசாரியன், அந்த வழி நடத்துகிறவர் சொல்கிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும். ஸோ இது எல்லாமே பிசாசுக்கு எதிர்த்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு. அந்த சுவிசேஷ பாடத்தில் வாசித்தோம்ல, பிசாசை எதிர்த்து ஆண்டவர், அவருக்கே இந்த போராட்டம். அப்போ நமக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும் இந்த உலகத்தில். அதனால தான் யாக்கோபு என்ன சொல்கிறார் 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம எதிர்த்து நிற்கணும். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகவும் சொல்லும் போதே எனக்கு மனதிலே வந்த வசனங்கள் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஆவிக்குரிய உடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் உடை அழகாக நேர்த்தியாக உடுத்தி இருந்தாலும் நம்ம இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி பார்க்கணும், நமக்கு என்ன இருக்குது? ஒரு உடை. அந்த உடை என்னது? எபேசியர் 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி இங்கே சங்கீதத்திலே இந்த 91 அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அங்கே தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டிக்கொள்ளுங்கள், நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஒரு சோல்ஜர் அவர் போட்டிருக்கிற எல்லா ட்ரெஸ் போல நாம் நமக்கு சில ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அதான் சங்கீத ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? உன்னதமானவர் என்று நம்ம ஆண்டவரை கருதி இருக்க வேண்டும், அவரே நம் அடைக்கலம், அவரே நமக்கு எல்லாம் என்று நாம் கருதி இருக்க வேண்டும். அப்போ அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் மனுஷி, அவர்களுடைய ஆயுதங்கள் எப்படி இருக்கும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள், இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எத்தனை நாட்களிலே வேத வசனம் நம்மை பல காரியங்களுக்கு விலக்கி காத்திருக்கிறது. அது அனுபவம் தான், இதை வாயால் சொல்லி முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேத வசனத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே இந்த வசனம் தான் பல வேளைகளிலே எங்களை வழி நடத்தி இருக்கிறது. கஷ்டமான நேரத்திலே எங்களை தூக்கி பிடித்திருக்கிறது. கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வசனம் நமக்கு ஆண்டவர் தருவார். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி என்று இருக்குல்ல. ஆண்டவர் வசனம் தந்தார். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட காத்திருப்பேன், ஆண்டவரே என்ன வசனம் நீங்கள் எனக்கு சரிங்க, காத்திருக்கிறோம். ஏன்னா இதுதான் நம்ம என்ன செய்யும், நம்மை பாதுகாக்கும். இப்போ இதை சொல்லிட்டு 5வது வசனத்திலே சங்கீதம் 91 இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இன்னைக்கு இரவில் உண்டாகிற பயங்கரம் தெரியும். என்ன பயங்கரம்? எப்படி? அது ஒரு ராபரியா இருக்கலாம், திருடு கொள்ளையாக இருக்கலாம். பகலில் பறக்கும் அம்பு, இது எந்த டேஞ்சர்? அதான் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஜோம் பண்ணும்போது எப்பவும் ஜோம் பண்ணுவாங்க, நாங்கள் வீட்டில் இருக்கிறோன்னு நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது ஆண்டவரே, வீட்லேயும் எங்களுக்கு ஆபத்து. ஏன்னா கரண்ட் ஷாக் ஒன்று அடித்தா ஹோல் ஃபேமிலியும் அவுட்டு. இப்படி கேஸ் சிலிண்டர், இப்படி வீட்டிலும் வெளியிலும் எங்கும் ஆபத்துக்கள் இருக்கும்போது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் அப்படின்னு வாசிக்கும் போது எனக்கு சங்கீதம் 121 ஞாபகத்தில் வந்தது. சங்கீதம் 121 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அந்த சங்கீதமும் முழுசும் இப்படிதான், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முறைக்கொண்டு என்றைக்கும் காப்பார். சில வீடுகள் நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது இந்த சங்கீதத்தை சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய வல்லமையான வசனங்கள். ஆக இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், நான் கொள்ளை நோய் பற்றி ஏற்கனவே சொன்னேன். இது மாதிரி இன்னும் என்னென்ன கொள்ளை நோய்கள் வரப்போகிறதோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அதில் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது, நம்ம பயப்படதான் மாட்டோம். ஏன்னா ஒரு நாள்ல நம்ம எல்லாரும் கடவுளுடைய சந்நிதியில் போக தான் வேணும். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மரணம் நம்மை சந்திக்கும். ஆனால் நமக்குள்ள வித்தியாசம் என்ன? கொள்ளை நோய் வந்தாலும் நான்
பயப்பட மாட்டேன். அதுதான் பாயிண்ட். கொரோனால இறந்தவங்கெல்லாம் அவங்க எல்லாருமே கெட்டவங்களா? அப்படி இல்லையே, பரிசுத்தவான்கள் இருந்தார்கள் இல்லையா? அதனால பாயிண்ட் என்னன்னா, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த 3 வாலிபர்கள் சொன்னார்கள் இல்லையா, இந்த அக்கினி சூளைக்கு அவர் தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும். ஸோ அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் வந்து ஆண்டவர் கரெக்டாக நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஸோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு நினைவில் வந்த வசனம், ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நிறைய வேளைகளில் நம்முடைய மாம்சீகமாக நாம் பல காரியங்களிலே போராட விரும்புகிறோம். நிறைய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது, வீட்டில், வெளியில், எல்லா இடங்களிலும். ஆனால் ஆண்டவர் முழு வேதாமத்திலும் விசேஷமாக படையேற்பட்ட திரும்ப ஒரு சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏன்னா நம்மளை கெட்டவங்களாக ஆண்டவர் மாற்ற மாட்டார். பழி வாங்குற காரியமாக இருந்தாலும் அது அவரே வாங்கிடுவார். பழி வாங்குதல் என்னுடையதுன்றார். ஆக அவர் எல்லா காரியங்களையும் செய்வார். ஆனால் அவர் செஞ்சார்னா அது நல்லா. நம்ம அந்த அந்த மேட்ரை எடுக்கவே கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நாம் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக நாம் இருந்தால், அந்த ஆவியின் பட்டயங்களை எல்லாம் நாம் தரித்திருந்தோம்னால் அது போதுமான காரியம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், நம்ம சும்மா தான் இருக்கிறோம். அதனால தான் சங்கீதம் 37:10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. உன் கண்களால் தேடி தேடி பார்த்தாலும் அங்கே இல்லை. அந்த பழி வாங்குகிற காரியத்தை நாம் செய்ய முடியாது. ஆக இந்த நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு முன்னால் இவ்வளோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 9ல் பார்த்தா, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆசாரியன் தான் நம்ம வழிபடுகிறவர்கள் சொல்கிறது போல ஒரு வாய்ஸ், குரல். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்போ இவ்வளவு சொல்லிட்டு ஒரு அழகான வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதை ஏற்கனவே சொன்னேன், ப்ரொடெக்ஷன், பவர், ப்ராமிஸ், அது 3 பொதிந்து கிடைக்கிற ஒரு சங்கீதம். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த வசனத்தை பின்னால் நம்ம எங்கே பார்க்குறோம்? இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதியிலே 3வது அந்த சோதனை ஆண்டவருக்கு வந்தப்போ, அந்த சோதனை என்ன சொல்கிறான் பிசாசு. நம்ம பிசாசுக்கு எதிர்த்து தானே இவ்வளவுத்தையும் செய்கிறோம். பிசாசு கொண்டு வருகிற ப்ராப்ளம்ஸ் தான் எல்லாமே பேசிக்காக அடிப்படையில். அப்போது அங்கே உண்மையாகவே பிசாசு அவன் இயேசுவை எதிர்கொள்கிறான். அதில் 2 சோதனை முடிஞ்சது. 3வது சோதனையில் தாள குதியும் சொல்கிறான் பிசாசு. சொல்லிட்டு பைபிளை கோட் பண்ணுறான். என்ன சொல்லி, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவான்னு எழுதியிருக்குல்ல. நீங்கள் குதிச்சா உங்கள் தூதர்கள் காத்துக்குவாங்களே. ஏன் ஆண்டவர் குதிக்கல? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நமக்கு எல்லாரும் தெரியும் ஆண்டவர் வந்த காரணம். அதனால தான் ஆண்டவர் அந்த ஷார்ட் கட்டை அவர் விரும்பல, குறுக்கு பாதையை விரும்பவில்லை. அவர் குறுகிய பாதையை விரும்பினார், எடுத்தார். குறுக்கு பாதை என்ன? ஷார்ட் கட். ஈஸியாக அப்படி குதிச்சா ஒரு ஸ்டண்ட். இன்னைக்கு அற்புதங்கள்லாம் நடக்கும்போது இப்படி தான் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பின்னால் ஒரு வசனம் எச்சரிச்சிருக்கிறாரு, என் நாமத்தினாலே அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னுவாங்க, ஆனால் அவங்கள அறியேன் என்று சொல்லுவேன்ற. அது மாதிரி இன்னைக்கு நிறைய காரியங்கள் நடக்குது. அப்படி ஷார்ட் கட் இல்லை. அவங்களாம் பிசாசின் ஆவியால் நிறைய பேர் செய்கிறாங்க, அது வேற விஷயம். உண்மையான அற்புதத்தை நான் சொல்ல போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை கடைசியாக சொல்லி முடிக்க போகிறேன். ஆனால் இங்கே ஆண்டவர் அந்த ஷார்ட் கட்டை எடுத்திருக்கலாம். ஏன்னா பாப்புலாரிட்டி உடனே வரும். இன்னைக்கு லெவலில் ஒரு பெரிய ஊழியக்காரர் என்ற போர்வையிலையோ ஊழியக்காரி என்ற போர்வையிலோ அப்படி நான் மிரக்கல் செஞ்சு காட்டி அதை பெருசாக சொல்லி அதை ஒரு பப்ளிஷ் பண்ணி இல்லை. ஆண்டவர் அந்த குறுக்கு பாதை ஷார்ட்கட்டை விரும்பாமல் அவர் குறுகிய பாதையை எடுத்தார். அவர் வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாமே அவருக்கு கஷ்டமான நாட்கள். ஒரு ஏழை குடும்பத்திலே புறா காணிக்கையை கொடுத்த பெற்றோர், ஏழை குடும்பத்திலே பிறந்து அப்படி குறுகிய பாதை வழியாக அவர் எங்கே சென்றார்? சிலுவைக்கு சென்றார். இன்னைக்கு அந்த பாதையை அவர் தெரிஞ்சுக்கலன்னா கஷ்டம் பாடுபடுறவங்களுக்கு ஒரு ஆன்சரே இருக்காது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் விடையே கிடையாது. ஏனென்றால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து அவர் அந்த பாதையினுடைய
அவர் சென்றிருக்கிறார். அவர் குறுகிய பாதையை தான் தேர்ந்தெடுத்தார், குறுக்கு பாதையை அவர் எடுக்கவில்லை. இன்னொன்று கர்த்தருடைய வேலை. அதனால தான் இந்த சங்கீதங்கள்லாம் படிக்கும்போது நம்ம முழுமையிலும் அதை அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஷாலோவாக அல்லது மேற்பார்வையில் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளாமல், இங்கே இயேசுவானவருக்கு வேலை வரவில்லை, அவருடைய வேலை, அந்த வேலை வர வரைக்கும் அவர் காத்திருக்க வேண்டும். சில நேரம் அற்புதங்கள் நடக்காது, நம்ம வாஸ்தவமே இதெல்லாம் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. இப்போ ஆண்டவருடைய அந்த சம்பவத்தில் இந்த மாஸ் கேட்ட பகுதியில் என்ன பார்க்குறோம், அவருடைய வேலைக்காக அவர் காத்திருந்தார். ஸோ அதனால்தான் இந்த பிளைண்ட் மேன் விஷயத்தில், ஒரு குருடனுக்கு பார்வை கொடுக்குற விஷயத்தில் ஒரு இடத்துல மக்கள் கேட்குறாங்க, இது இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், தேவன் நாம மகிமைக்காதான் இதை செய்கிறவங்களையே, அவன் செஞ்ச பாவமும் கிடையாது, அவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் கிடையாது. ஆகவே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆனால் ஆண்டவர் அதில் மையம் கொண்டிருப்பார், அவர் நமக்காக யுத்தம் செய்வார். இவ்வளத்தையும் சொல்லிட்டு கடைசியில் 13ஆம் வசனத்திலே, சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இதெல்லாம் வாசிக்கும் திரும்ப யார் ஞாபகம் வருது? பிசாசு தான். எல்லாமே வேடனுடைய கண்ணி பிசாசு. ஆனால்தான் ஏற்கனவே சொன்னல, கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறான். பிசாசு ஆரம்பத்திலே அது எந்த உருவில் வந்துச்சு? சர்ப்பத்தின் உருவில் தான் வந்துச்சு. அதனால தான் விரியின் பாம்பு. இன்னொரு வசனம் கூட இருக்கு, லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதனால நம்ம போய் சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கிறது இல்லை, நம்ம யாரை மிதிக்கிறோம்? பிசாசை மிதிக்கிறோம். இந்த வல்லமை ஆண்டவர் தருகிறார். பிசாசு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அதுதான் ஆன்சர். ஆதியாகமம் 3:15, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இயேசுவானவர் பிசாசின் குதிங்காலை நசுக்கி விட்டார். நமக்கும் நசுக்கும் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஸோ இவ்வளத்தையும் சொல்லிட்டு தான் நம்ம ப்ராமிஸ், டுடேஸ் ப்ராமிஸ் என்ன வந்துச்சு? ஆண்டவருடைய குரல் வந்து விட்டது. வழிபடுவரின் குரலை பார்த்தோம், ஆசாரியனுடைய குரலை பார்த்தோம். எங்கள் ஆண்டவருடைய குரல் என்ன சொல்கிறது? அவர்கள் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவர்களை விடுவிப்பேன், என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன். இந்த நீடித்த நாளில் நம்ம எப்படி அர்த்தம் கொள்ள முடியும்? பரிபூர்ண ஜீவனும் நித்திய ஜீவனும். இந்த உலகத்திலே யாராவது டென்ட் அடிச்சுட்டு இருக்க முடியுமா? ஆண்டவர் செய்வார், நிச்சயமாக நமக்கு நீடித்த ஆயுளை தருவார், எனக்கு அதில் கொஸ்டினே இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானன் எவ்வளோ நாட்கள் வாழ்ந்தார்? ஜிம் எலியட் போன்ற ஆக்கா பகுதிக்கு போன அந்த இளம் மிஷனரிகள் எவ்வளோ நாட்கள் வாழ்ந்தார்கள்? ஆகவே நாம் அதனுடைய ஆழத்தை பார்த்தால் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுவது யோவான் 10:10 சொல்லியிருக்கிற பரிபூர்ண ஜீவன். திருடன் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவருக்கு ஜீவன் உண்டாகும். பரிபூர்ணம், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப்னா என்னன்னா, இட்ஸ் நாட் த லாஞ்சிவிட்டி ஆஃப் லைஃப். நீட்டமான வாழ்க்கையில் இருக்கிற நாட்கள்லே ஆண்டவருடைய ஆசீர்வாதம், வழிநடத்தல், பிரச்சனைகள் நடுவிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாக இருக்கும். நம்ம கஷ்டங்களை கண்டு துவண்டு போக மாட்டோம். அதுதான் பரிபூர்ண ஜீவன், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். அதுதான் ஃபுல்னஸ். இங்கிலீஷில் அந்த யோவான் 10:10 பரிபூர்ண ஜீவனுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். அடுத்து நமக்கு நித்திய ஜீவனை அவர் வாக்கருளி விட்டார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஸோ அதனால தான் நம்ம பயப்படவே கூடாது. பயப்படாது இருப்பாயின்னு வசனம் இருந்துச்சுல்ல, நம்ம எதை குறித்தும் பயப்படவே கூடாது. என் இயேசு என்னோடு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த விதத்துலையுமே பயம் வரக்கூடாது. ஐயோ நான் செத்து போயிடுவோம், ஆக்சிடென்ட்டு வந்துடுமோ. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்தவித பயமும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்தார். இன்னைக்கு நான் ஊழியத்தில் நான் இன்னைக்கு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரியம் என்னென்னா, நான் படித்த படிப்பு என்னன்னா 1987 91 வரை கோயம்புத்தூர்லே பொறியியல் படிப்பு படித்தேன், பிஇ. ஸோ படித்து மேட்டூரில் என்னுடைய முதல் ஜாப் சேலத்துக்கு ஒரு டீச்சிங் கரியருக்காக, இன்ஜினியரிங் முடித்தோடனே ஃபர்ஸ்ட் ஜாப் ஒரு லெக்சரராக பணி செய்ய ஒவ்வொரு நாளும் மேட்டூர் சேலம், அது உங்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருந்தால் தெரியும், ஒரு அப் அண்ட் டவுன் 2 hours அப் 2 hours டவுன் அப்படி பிரயாணம் பண்ணி செல்ல வேண்டும். வாலிப பிள்ளை நான் என்னுடைய பணிக்கு சென்று விட்டு ஆகஸ்ட்
மாதம் 18ஆம் தேதி 1992ஆம் வருஷம். ஏன்னா அந்த டேட் ரொம்ப முக்கியமான டேட்டு. அன்னைக்கு நான் என் வேலைகளை முடித்துவிட்டு நான் திரும்பி என் வீட்டுக்கு வரவுக்காக ஒரு பஸ்ஸு பை ரோட் சேலத்தில் எடுத்து பஸ்ஸில் ஏறிட்டேன். ஏறி கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ் எதிர்பாராத பெரிய ஆக்சிடெண்ட். ரொம்ப ஸ்பீடாக அந்த வண்டி போயிட்டு இருந்தனால, பஸ் போயிட்டு இருந்தனால குறுக்கில் ஒரு பாட்டி வந்திருக்காங்க, அவங்க மேலே இடிக்கூடாதுன்னு இந்த டிரைவர் அடுத்த பக்கம் திருப்ப, அங்கே சைக்கிளில் முன்னால் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர், அவங்க மேலே இடிக்கூட அப்படின்னு நினச்சி தாறுமாறா அவர் வண்டியை இப்படியும் போகிறது தெரியுது. கையை அப்படி உயர்த்திட்டார், சிக்ஸாக்க வண்டி போய், அப்போது ரைட் சைடில் வண்டி போய் அப்படி முன்னால் பதிஞ்சு அப்படி சரிந்து ஒரு ஸ்டோன் பிரிட்ஜ், ஸோ அப்படி சரிந்து நிற்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அது வரைக்கும் நேரம் இருந்தோம். அப்போ எல்லாம் அப்படி விழுந்து கிடக்கிறோம். முன்பகுதி பதிந்து பின்பகுதி தூக்கி சரிந்து விட்டது. ஸோ பெரிய ஆக்சிடென்ட். ஆனால் நான் பத்திரமா இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நேரத்தில் எதிர்பாராத பெரிய நெருப்பு. ஏன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபயர் டு ஸ்டார்ட் வித். அந்த டீசல் டேங்க் எக்ஸ்ப்ளோட் ஆகிருந்துருக்குது. எனக்கு பின்னால் தான் அதெல்லாம் தெரியும். பிறகு நாங்கள் வாழ்ந்த பகுதியிலே சந்தன கடத்தல் வீரப்பன் இருந்த இடம். ஸோ அவனுக்கு இல்லீகலாக ஃபியூவல் அதுக்குள்ளே இருந்திருக்குது. எல்லாம் சேர்ந்து எடுத்த உடனே கூரை உயர நெருப்பு. அப்படியே முன்பகுதி டேங்க் சென்டரில் தானே இருக்கும். அந்த சென்டரில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு. நான் சென்டருக்கு 2 சீட் தான் பின்னால் உட்காந்துருந்தேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் பத்திரம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன். ஏன்னா இருந்த வண்ணம் மக்கள் கருகிறத நான் பார்த்தேன் அப்படியே உட்காந்து ஸ்பாட்டில். அப்போது என்ன அறியாமல் எனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய தைரியசாலி கிடையாது. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் அந்த நேரத்தில் தைரியத்தை கொடுப்பான்னு நினைக்கிறேன். நான் என்னையே அறியாமல் நான் கத்துனேன், இயேசுவே இயேசுவே காப்பாற்றோம். ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் காரியங்களை யோசித்தேன். என்னுடைய அழகு வேஸ்ட்டு, என் படிப்பு வேஸ்ட்டு, எனக்கு கல்யாணமும் ஆகலை, நான் ஆண்டவருக்காக எதுவும் செய்யலை, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன்ற மட்டும் ஆண்டவருக்காக செய்யலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் சொல்கிறாங்களே, அப்படி நொடி பொழுதில் அப்படி ஃப்ளாஷ் மாதிரி வருது, எல்லாம் வேஸ்ட் ஆகுது, நான் சாக போகிறேன் அப்படின்ட்டு கத்துனனால ஆபத்து தான் வந்துச்சு. ஏன்னா அந்த புகையை நான் என்ன பண்ணிட்டேன், உள் வாங்கிட்டேன். நிறைய புகையை உள்ளே வாங்கி அப்படியே சோக்கிங் வாங்கலை, அப்படி முழுங்குனா உயிர் போயிடும், அல்லது நெருப்பு இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு. இது 1-2 மினிட்ஸில் நடக்கு. அப்போது அந்த இடத்துல தான் தேர்ட் பர்சனில் சொல்லணும். இப்படி ஆண்டவருடைய குரலை தேர்ட் பர்சனில் பார்த்தோம்ல 3வது பகுதியில், அந்த இடத்துல தான் ஐ வாஸ் த்ரோன் பேக். பாசிவ் வாய்ஸ் இன் இங்கிலீஷ், ஐ வாஸ் த்ரோன் பேக். அது வரைக்கும் நான் செய்தேன் ஏதோ, ஆனால் என்னையே அறியாமல் நான் தூக்கி எறியப்பட்டேன் பின்பகுதியில் ரைட் சைடில் ஜன்னலில் என் தலை மாட்டுச்சு. ஏன்னா அது ஒரு அரை பகுதி அந்த கண்ணாடி ஜன்னல் மூடி இருக்குது, 2 குறுக்கு கம்பி இருக்கனால சதுரத்துவாரம், அந்த சதுரத்துவாரத்தில் என் தலை மாட்டி அப்போவும் என்னால் வெளியே பார்க்க முடிஞ்சிச்சு. வெளியே பார்த்தா ஒரு பாதாளமான ரோட் லெவல்லேருந்து கீழே இருக்குது. அப்போவும் நான் யோசிக்கிறேன், என்னால் முடியாது, என் தலை தானே மாட்டியிருக்கு, நான் வெளியே போக முடியாது அப்படின்னு நினைக்கிறது தான் லாஸ்ட் நினைவு எனக்கு பஸ்க்குள்ளே. அடுத்த செகண்ட் பஸ்ஸுக்கு வெளியே பொம்மை மாதிரி சேஃப் லேண்டிங் அப்படின்னா என்னது, அப்படி அப்படி நானாக முயற்சி எடுத்திருந்தா அப்படி திமிரி அடித்து வந்திருக்கணும், சராய்ப்பெல்லாம் ஆகி இப்படி ஒரு சுற்றி பொத்துன்னு விழுந்திருக்கணும். அதுதான் அந்த சினாரியோ, அப்படி தான் இருந்தது. ஆனால் நான் அப்படி சேஃபாக ஒரு செகண்டில் வெளியே இப்படி சாரி, நல்லா நைலான் சாரி, ஒன்றும் ஆகலை, அப்படி பொம்மை மாதிரி அப்படி நின்று அந்த பஸ்ஸை பார்க்கும்போது, அந்த பஸ் அந்த டைம் முழுசுமாக எரிஞ்சிருந்தது. டெட் பாடிஸ் பார்த்தேன், பாதி எரிஞ்ச உடம்புகள். இவ்வளோ நேரத்துக்குள்ள அவ்வளோ ஆயிட்டு. நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் மார்னிங் வந்திருக்கு, 30 people died on spot. 30 பேர் ஸ்பாட்லேயே கருகி இறந்து விட்டார்கள். எனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். எத்தனை பேர் இது அற்புதம்னு சொல்கிறீங்க? அற்புதமா இல்லையா? ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லை, வசனம் தான் நமக்கு எல்லாம். வீடு ஃபுல்லாக வசனம் இருக்கணும். இப்போ மாடர்ன் ஹவுசஸில் என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி வசனங்கள்லாம் போடுறதே கிடையாது ஃபேஷன்றதில். ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் வசனம் இருக்கும். பெற்றோர் வீட்லேயும் சரி, என்னுடைய வீட்லேயும் சரி. ஸோ கண்ணாடி பக்கத்தில் இந்த வசனம் இருந்துச்சு. என்னது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15, 50:15. இது நம்ம உள் வாங்கி சண்டே கிளாஸில் வசனங்கள் படிக்கிறது, வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வசனம் படித்தா தான் என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் படித்து அழுது படிச்சுட்டு போனால் எல்லாம் உள்ளே போய் அந்த நேரத்தில் நம்மையும் அறியாமல் ஒரு கஷ்டத்தில் எங்கேருந்து வசனம் வருது, எங்கேருந்து வந்தது தெரியல. இயேசுவே காப்பாற்றும் நம்மோது
ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், அது நம்பர் 1. ஆனால் ரெண்டாவதாக நான் யோசித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த டெத் லிஸ்ட். எனக்கு நான் வெளியே வந்தோன்னே யோசித்தேன், எனக்கு முன்னால் ஒரு குட்டி பையன் இருந்தான், ஸ்கூல் பேக் போட்டுட்டு. அவனுக்கு என்ன ஆச்சோ, அதை ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸில் ஏறி கொஞ்ச நேரத்தில் இந்த ஆக்சிடெண்ட் ஆயிருந்தது. அந்த பையன் இறந்துருந்தான். நான் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஜன்னல் சீட்டை கொடுத்துட்டு நான் வசதி இல்லாத ஒரு நடு சீட்டில் உட்காந்தேன். அந்த அம்மாவும் நினச்சேன், அவங்க காற்றுக்காக கேட்டாங்களோன்னு அந்த சீட்டை கொடுத்துருந்தேன். அந்த அம்மாவும் இறந்துருந்தாங்க குழந்தையோட. பிறகு எனக்கே தெரியாது, என்னுடைய ஃப்ரெண்டு அந்த பஸ்குள்ளே தான் இருந்திருக்கா. அவள் ஃப்ரெண்ட் சீட்டில் இருந்திருக்காங்க ஃபேமிலியாக. நான் இன்ஜினியராக படிக்கும்போது அவள் டாக்டராக படிச்சிருந்தா கோயம்புத்தூரில், அதே கோயம்புத்தூரில். 2 பேரும் ஒரே சர்ச், CSI குட் ஷெப்பர்ட் சர்ச் மேட்டூர் டேம். ஒன்றா கான்ஃபர்மேஷன் எடுத்தோம். அந்த பிள்ளை ஆஷா ராணி அவ பேர், அவள் குடும்பமாக இறந்துருந்தாங்க. பெண்கள் 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க, ஆண்கள் வெளியே ஏறிட்டாங்க, அப்பாவும் மகனும். அவங்கள காப்பாற்றுறக்காக இவங்க உள்ள வர இப்படி பரிதாபமான சம்பவங்கள். அப்போது என்னுடைய இளைய மனசில் அவள் 21, 22 நினைக்கிறேன், அவ்வளோதான் வயசு அந்த டைமில். யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை நீர் செய்தி. நான் உடனே எல்லாருக்கும் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சேன். அடுத்த பஸ்ஸில் ஏறி மேட்டூருக்கு போகும்போதே என் கையில் ஒன்றும் கிடையாது, பேக்லாம் ஒன்றும் இல்லை, மாட்டிக்கிச்சு பஸ்க்குள்ளே. அங்கேயே சொன்னேன், என்னை யார் காப்பாற்றினது? ஏசு தான் என்னை காப்பாற்றினார்னு சொல்லிட்டேன். பஸ்ஸில் எங்கே பேட்டி எடுக்கலாம் வந்தாங்க, எல்லாத்தையும் சொன்னேன், ஏசு தான் காப்பாற்றினார், ஏசு தான் காப்பாற்ற சொன்னேன். ரெண்டாவதாக நான் யோசித்தது, ஒரு வாலிப பிள்ளையாக, ஆண்டவரே அந்த இறந்து போன அந்த கற்பப்பையில் இருக்கிற அந்த குழந்தைய விட நான் பெரிய நல்லவள் கிடையாது. அந்த சின்ன பையன் இறந்து போயிட்டானே, அவனை விட நான் பெரிய நல்லவள் கிடையாது. ஆனால் நீ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்னை தப்பி வைக்க வச்சிரு. அது கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. என் பேர் என்ன பேருன்னு சொன்னார் ஐயா, கிரேஸ். கிரேஸுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தகுதியற்ற ஒருவருக்கு கிடைக்கிற பிச்சை. எங்கள் அப்பா அம்மா அந்த பேரை ஏதோ ஒரு அர்த்தத்தோடு என் வாழ்க்கைக்கே அர்த்தமாக்கி அதை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது தகுதியற்ற எனக்கு கிடைத்த கிருபை அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தான் என்னால் எடுத்துக்கொள்ள முடிஞ்சு. இல்லைன்னா இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது. ஆண்டவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் நமக்கு வாழ்க்கையிலே அற்புதங்களை, இப்படிப்பட்ட வாக்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது எதற்காக நிறைவேற்றுகிறார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதை தான் நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும். அதுதான் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விட்டது. குடும்பமாக அர்ப்பணித்தோம். எங்கள் அப்பா இந்த சாட்சியை பல இடங்களில் சொல்ல ஆரம்பித்தாங்க. நானும் சொன்னேன் இந்த சர்ச்சில். இப்படி சாட்சியை கேட்டு ஒரு குடும்பம் மெட்ராஸ்லேருந்து அவங்க நியூஸ் போய் இப்படி ஊழியத்தில் இருந்த ஒரு குடும்பம், ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷனில் ஒரு பணியில் இருந்த என்னுடைய கணவர், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்காங்க, இப்படி ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒருத்தரை உங்கள் மக கல்யாணம் பண்ணுவாள். எங்கள் அப்பா என்கிட்ட கேட்காமலே சரி என்று சொல்லிவிட்டார்கள். அது அந்த காலம். இந்த காலம் பிள்ளைகள் செய்யுமான்னு தெரில. உடனே எங்கள் அப்பாவே எனக்காக டெசிஷன் எடுத்தாங்க. நல்ல பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்ந்தனால எனக்கும் அது ஒரு பிரச்சனை தெரியல. ஏன்னா நானும் ஐ வாண்டட் டு பி அ ஃபயர் ஃபார் த லார்ட். ஆண்டவருக்காக எப்படியாவது நான் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஏன்னா எனக்கு அவர் பிச்சையாக கொடுத்தவை. எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பெரிய விஷயங்கள்ல ஆண்டவர் அற்புதங்களே செய்திருக்கிறார். நீங்கள் கேட்டால் நீங்கள் நிறைய சொல்லுவீங்க. எனக்கு ஒருவேளை இது பெரிய ட்ரமாட்டிக்காக இருக்கலாம், ஆனால் வியாதியை சுகப்படுத்தியிருப்பார், பெரிய இந்த மாதிரி சின்ன பெரிய ஆக்சிடென்ட்ஸில் காப்பாற்றிருப்பார். எதுக்காக அவர் செய்கிறாரு? நான் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்போது ஆண்டவருக்கு நம்ம எப்படியாக இருக்க வேண்டும்? சாட்சியாக. எதுக்காக செய்தால் நான் ஆண்டவர் மகிமையாக வாழ்வேன். இப்போ ஆண்டவர் இந்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவர்களை விடுவிப்பேன், என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆகவே ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். கண்களை மூடி மீண்டுமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்படி வாக்குத்தத்தங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல ஆண்டவரே, பல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் அந்த குறுக்கு பாதையை எங்கள் வாழ்க்கையிலே என்றும் நாங்கள் தெரிந்து விடாமல், ஆண்டவரே நீர் எங்களுக்கு குறுகிய பாதையை அனுபவித்திருப்பீரானால் அதையும் நாங்கள் சிந்தித்து அதை நாங்கள் சந்தோஷத்தோடு உடைய பாதையை நாங்கள் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். ஒருவன் என்னை பின்பற்றுவானானால் அவன் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறீரே, அதையும் நாங்கள் நினைவில் கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை நீர் செய்யும்போது நாங்கள் நமக்கு சாட்சியாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. நன்றியோடு இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே.